ஜான்வரி 7, 2025. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Today Bible verse Psalm 16:8. I have set the Lord always before me. Because he is at my right hand, I shall not be moved. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை செபிக்கிறோம். ராஜா ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசுகின்ற இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். ஆம் கர்த்தாவே, அப்பா உங்களை மாத்திரம் எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் வேலை ஸ்தலங்களிலும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் அப்பா உம்மை முன்பதாக வைக்கும்படியாய் அப்பா அந்த அறிவிய ஞானத்தையும் எங்களுக்கு தருவீராக, இப்பொழுதை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இறங்கும் என் தகப்பனே. அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் எப்பொழுதும் முன்பதாக வைக்கும்படியான அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக, ஊற்றுவீராக. ஆவியானவரே, நாங்கள் எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் ஆவியானவரே, ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் பொழுதும் ஆவியானவரே உம்மை மாத்திரம் முன்பதாக வைக்கும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. திருமண காரியங்களோ, படிப்பு காரியங்களோ, பிள்ளைகளை பற்றியோ எந்த காரியங்கள் இருந்தாலும் ஆவியானவரே உம்மை மாத்திரம் நாங்கள் முன்பதாக வைக்கும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னீரேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால எங்களை எதுவும் அசைக்காத படிக்கு, எந்த சத்ருவும் எங்களை தொடாத படிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாளில் இருந்தும் கூட ஆவியானவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஆவியானவரே, நான் துவக்குகின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஆவியானவரே, நாங்கள் கிளம்பும் போதும், உட்காரும் போதும், வரும்போது, சாப்பிடும் போதும், என்ன வாங்கும் போதும், எது வாங்கினாலும், எந்த பொருள் வாங்கினாலும், எந்த பொருள் விற்றாலும் ஆவியானவரே உம்மை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி உம்மிடத்துல நாங்கள் கட்டளை கேட்டு ஆவியானவரே ஆலோசனையின்படி நடக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு இப்பொழுது ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் சத்ரு எங்களை தொடாதபடிக்கு ஆவியானவரை நீர் வேலையடித்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ளுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளே, நீ கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைப்பீராக, கர்த்தரை உங்கள் முன்பதாக வைப்பீராக. இப்பொழுது வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எந்த தீய வழிகளுக்கும் போகாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். இப்பொழுதே நீங்கள் ஞானத்தோடும் அறிவோடும் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி கரத்துல எங்கள் அந்த தீய வழிகளுக்கு போகாதபடிக்கு உம்முடைய வழிகளில் நடக்கும்படியான ஆலோசனையை இப்பொழுது எங்களுக்கு தாங்க ஏசப்பா என்று சொல்லி கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, நீங்க கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் என் தகப்பன். அவர் நமது வலது பரிசத்தில் வந்து விட்டார நம்மளை அசைக்க யாராலும் முடியாது, எந்த சத்ருவாலும் முடியாது. இப்பொழுது கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க. அப்பா இறங்கும் என் தகப்பனே. எல்லா காரியங்களிலும் உம்மை மாத்திரம் நாங்கள் முன்பதாக வைக்கும்படியான ஆசீர்வாதத்தை இப்பொழுது ஞானத்தை எங்களுக்கு ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம், துதிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் அப்பா. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மேலே எல்லாம் அப்பா நீங்க ஆவியில நிரப்புங்க, அபிஷேகத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, இப்பொழுதே தருவீராக. ஆவியானவரே, அப்போ எப்பொழுதும்
எந்த வேலையிலும் எந்த நேரத்திலும் அப்பா அவங்க எழும்போதோ உட்காரும் போதோ தூங்கும் போதோ அப்பா எது வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் உண்மை அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை முன்பதாக நிறுத்தும்படியான ஞானத்தை இப்பொழுது ஊற்றுவீராக. ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் ஊற்றுங்க, சிறு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க ஆவியானவரே, பெற்றோர்கள் மேல ஊற்றுங்க. இப்பொழுதே இறங்கும் ஆவியானவரே. நீர் அப்படியாய் கூட இந்த ஞானத்தை எங்கள் மேலே நிரப்பினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இனி நாங்கள் அனைவரும் அப்பா உம்மை மாத்திரம் முன்பதாக நிறுத்தி எல்லா காரியங்களையும் செய்ய போகின்றமே, அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இல்லை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் லட்சியம் உள்ள பிதாவே, ஆமென்.